ஹலோ ஆல், பிக் பாஸ் லைவ் அப்டேட்டுக்கு போகலாம். இப்போ பாருக்கு அமர்தீனுக்கு என்னதான் தண்டனை? ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் அவங்களுடைய ஒப்பீனியன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி அமித் சொன்ன பனிஷ்மெண்ட்டுக்கு வந்து நிறைய பேர் ஒத்துக்கல. என்ன ரெண்டாவது பனிஷ்மெண்ட் இருக்கு இல்லையா, இவங்க கிட்ட நாங்கள் பேசக்கூடாது, அதாவது பாருக்கு அமர்தீன் கிட்ட ஹவுஸ்மேட்ஸ் பேசக்கூடாது, அதுக்கு வந்து யாருக்குமே உடன்பாடு இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக வந்து நீங்களே பேசாமல் இருந்துருங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. சாந்திராலாம் சொல்கிறாங்க, இவங்க 2 பேரால் தானே காஃபி டீ போயிடுச்சு, அதில் வந்து பாருக்காவது கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சி இருக்குது. ஆனால் கமருதீன் அதை மாதிரியே வந்து தெரியல, அவர் பாட்டுன்னு நார்மலாக இருக்கார். ஸோ அதனால் இந்த தண்டனை கரெக்டு தான் சொல்கிறாங்க. ஸோ திவ்யாவும் வந்து அதே மாதிரி, திவ்யா வந்து ஒரு மணி நேரம் பேசுவாங்க இல்லையா, எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. திவ்யா சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ டாஸ்கில் பேசிக்கலாம் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த மாதிரி ஒன்றா பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து கனியும் சொல்கிறாங்க. இதில் வந்து மாறுபட்ட கருத்து யாருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வினோத் அவர்கள் தான். நான் சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துருவேன், ஆனால் டீ இல்லாமல் கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாது, அதனால் இந்த 1 வாரம் பனிஷ்மெண்ட் இருந்து 2 வாரமாக மாற்றிருங்க, அப்படி பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு வினோத் வேறு சொல்கிறாரா. அரோரா சொன்னது ஆல்ரெடி நான் ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, எனக்கு காஃபி டீ இல்லைன்னா எனக்கு தூக்கம் வரும், அப்படி தூங்கிட்டேன்னா நாய் குலைக்கும், நாய் குலைச்சா எனக்கு ஏதாவது நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பனிஷ்மெண்ட் பாருக்கு அமர்தீன் தான் பண்ணணும். சபரி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி 2 பேரும் வந்து பிரித்து வைக்கிறது இல்லைனா பேசக்கூடாதுன்னு சொல்கிறது அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது, வேறு ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. சுபிக்ஷாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, இவங்க வந்து பேசலாம், ஆனால் தள்ளி உட்காந்து பேசலாம், பக்கத்தில் உட்காந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுபிக்ஷா சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாரும் அவங்களுடைய ஒப்பீனியன் வந்து சொல்லிட்டாங்க. இப்போ அமித் என்ன சொல்கிறாருன்னா, சரி இப்போ நான் சொன்ன தண்டனையை வந்து நீங்கள் பண்ணலன்னா சரி, நான் வந்து ஒரு ஃப்ரெண்டாக வந்து பேச மாட்டேன், ஆஸ் அ தலையாக நான் வந்து பேசுவேன், ஆனால் ஃப்ரெண்டாக பேச மாட்டேன்னு சொல்லும்போது ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து ஒத்துக்கலாம். அதே எப்படி அவங்க செஞ்ச விஷயத்துக்கு நீங்கள் பேசாமல் இருந்துட்டிங்கன்னா இதுக்கு ஒரு சொல்யூஷன் ஆகுமா? இது ஒரு சொல்யூஷனே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ஸ் வந்து திருப்பி சண்டை போட்டுன்னு இருக்காங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் மக்களே.